அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சி காரணமாக முழுமையாக அஷ்டமத்தை விட்டு விலகும் சனியின் அமைப்பு காரணமாக ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்களை பெறக்கூடிய முதன்மையான ராசியாக நிச்சயமாக கடகராசி பார்க்கப்படுகிறது. 99% நன்மையுடன் 100% சிரமம் விலகி அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் சிறப்பான வேளையாக உறுதியாகவே இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறாருங்க. சனி பகவான் அஷ்டம சனி முழுமையாக விலகியிருப்பது அமோகமான நன்மையை பெற்றுத்தரும். அது மட்டுமல்லாது சனியின் அமைப்பால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. ஒரே இரவில் கோடீஸ்வர யோகத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் சனி பெயர்ச்சியானது எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது சனி பகவான் மிக வலுவாக ஆட்சி பலத்தை இழக்கிறாருங்க. இந்த வேளையில் மார்ச் மாதம் 6ஆம் தேதி முதல் ஆட்சி பலத்தை இழக்கும் சனி பகவான் குருவின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீனராசியில் வலுவாக அமர்ந்து வலம் பெற போகிறார். சுமார் அடுத்த 2.5 ஆண்டு காலம் அந்த இடத்தில் வலம் பெற போகிறாருங்க. குருவின் ஆட்சி வீடான மீனராசி சனி பகவானுக்கு சம வீடாக பார்க்கப்படுகிறது. சனி பகவானின் சம வீடாக இருக்கக்கூடிய குருவின் வீட்டில் சமபலம் பொருந்திய அமைப்பில் சனி பகவான் வலம் வருவதால் ஒரே இரவில் கோடீஸ்வர யோகத்தை எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்று பார்த்தால் சனி பகவான் மிக வலுவாக கோடீஸ்வர யோகத்தை தனது சஞ்சார அமைப்பில் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கும் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய 4 இடங்களுக்கு அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதே போன்று சில மாற்றங்களை தடுமாற்றம் இருந்தாலும் முன்னேற்றம் நிறைந்த வகையில் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் 5, 9 ஆகிய இடங்களில் வலம் வரக்கூடிய ராசிக்கும் மாற்றி கொடுக்கிறாருங்க. ஆனால் அதே வேளையில் ஒரே இரவில் அதீத சோகத்தையும் சிரமத்தையும் ஏற்படுத்துவாரா என்றால் நிச்சயமாக இல்லை. சில சிரமங்கள் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஜென்ம சனி, 7.5 சனி, கண்டச்சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டக சனி போன்ற இடங்களில் வலம் வரும்போது சனி பகவான் ஏற்படுத்துவார். இந்த 6 ராசிக்காரர்கள் கூடுதல் கவனம் தேவை. 1, 12, 2 ஆகிய இடங்களும் 4, 7, 8 ஆகிய இடங்களிலும் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக சனி பகவான் மாற்றி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு முதன்மையான யோகம் கிடைக்கிறது என்று பார்த்தால் முதன்மையாக 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரக்கூடிய ராசிக்கு அற்புதமாக கிடைக்கிறது. அதைவிட முழுமையாக அஷ்டமத்தை விட்டு விலகி பாகியஸ்தானமாகிய 9 அமர்கிறாருங்க சனி பகவான். எனவே கடகராசிக்காரர்களுக்கு 99% நன்மை உண்டு. 99 அல்ல 100% சிரமங்கள் குறைந்து நன்மை என்பது மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான வேலையாக கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. கடகராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட சனி பகவானின் அமைப்பு அஷ்டம சனி முழுமையாக விலகி அற்புதமான வளர்ச்சியும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலும் விலகி சிறப்பான முன்னேற்றமும் கிடைக்க போகிறது. அதே போன்று மிக வலுவாக மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி விலகுவதால் ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். 95% நன்மையை அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. இதை விட யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் சனி துலாம் ராசிக்காரர்களுக்கு வலம் வருகிறார். துலாம் ராசியின் உச்ச அதிபதியான சனி யோகத்தில் அமருவதால் ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் திடீரென பல வாய்ப்புகள் அதிர்ஷ்டம் நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் மிக வலுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு வலம் வருவதால் நிரந்தர வேலை கிடைக்கும். 90% நன்மை உண்டு. துலாம் ராசிக்காரர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பும் 95% நன்மையும் உண்டு. அதே போன்று லாபஸ்தானத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருப்பதால் மிக பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பல மடங்கு லாபம் உயரும். ஒரே இரவில் நல்ல லாபத்தை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வலுவாக உண்டு. இந்த 6 ராசிக்காரர்களுக்கும் அமோகமான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதை தொடர்ந்து கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனியில் பாத சனியாக அமர்வதால் பல சிக்கல்கள் நிச்சயமாக விலகும். பல சிக்கல்கள் உறுதியாகவே விலகுவதால் 80% நன்மை. இனி கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த 2.5 ஆண்டுகளில் படிப்படியாக சிரமம் குறைந்து அபரிவிதமான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. அதே போன்று அடுத்த
அடுத்தபடியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு சுகசனி என்றாலும் அர்த்தாஷ்டக சனி என்றாலும் கூட பெரிய அளவிலான நெருக்கடிகள் ஏற்படாது. சற்று தடுமாற்றமும் தவறான பழக்கங்கள் சார்ந்த விஷயங்களிலும் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் போதும், மற்ற அனைத்துமே தவிடுபடியாக்கப்பட்டு முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக 7.5 சனி துவங்குகிறதுங்க. மேசராசிக்காரர்களுக்கு 7.5 சனி துவங்குவதால் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். 50% நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று கண்டச்சனியாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களும் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். 55% நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கிறார். இந்த இரு மற்ற ராசிக்காரர்களை விட இந்த இரு ராசிக்காரர்கள், அதாவது சிம்ம ராசி மீன ராசி இரண்டும் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். அஷ்டம சனியாக சிம்ம ராசிக்கும் ஜென்ம சனியாக மீன ராசிக்கும் இருப்பதால் பொருளாதார ரீதியான சிக்கல் வரலாம். உறவுகளுக்கிடையே பல நெருக்கடி வரலாம். எனவே பல சிரமங்களையும் நெருக்கடிகளையும் தவிர்த்து முன்னேற்றம் நிறைவாக பெற வேண்டும் என்றால் உறுதியாகவே இந்த வேளையில் அதிக கவனத்துடன் மற்ற ராசிக்காரர்களை விட மீன ராசிக்காரரும் மற்றும் சிம்ம ராசிக்காரரும் அதிக கவனத்துடன் செயல்பட்டால் மட்டும்தான் சிறப்பான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறார் என்பதை சனி ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இப்படி சனி பகவான் 12 ராசிக்காரர்களுக்கும் அவர் சஞ்சரிக்கும் இடத்தை பொறுத்து அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் உங்களது ராசிக்கு எவ்வளவு சிறப்பான மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சாதகமற்ற சூழல், சாதகமான சூழல் என்றாலும் எவ்வளவு சிறப்பான வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களது ராசிக்கு வலுவாக கிடைக்க போகிறது என்பதையும் சற்று விரிவாக பார்க்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு தான் அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கிறாருங்க சனி பகவான். எனவே தடைபட்ட காரியங்கள் இந்த தருணத்தில் அஷ்டம சனி முழுமையாக விலகியிருப்பதால் வெற்றிகரமாக அமைய போகிறது. எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் எதிர்பார்ப்பதை விட தொழில் ரீதியான சிறப்பான முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை இந்த தருணத்தில் சாதகமாக கைகூடும். எதிர்பார்க்கக்கூடிய பல காரிய தடைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதோடு மட்டுமல்ல மகிழ்ச்சியை படிப்படியாக உயர்த்தக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக சீராகும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, விருப்ப இடமாறுதல் உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்கள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூட போகிறது. வாகனம் வாங்கக்கூடிய யோகம் முதன்மையாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. தொலைந்த வாகனத்தை மீட்கக்கூடிய சந்தர்ப்பம் மிக வலுவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சனியின் பார்வை 3, 6, 11 ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. சனி பகவான் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த வேளையில் நினைப்பதை விட தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிக்கும். சனி பகவானின் பார்வை வெற்றிக்கு உரித்தான 3இல் கிடைப்பதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் விலகும். எதிரிகளின் தொல்லை முழுமையாக விலகுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் செம்மையாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதையும் செம்மையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஆரோக்கிய தொல்லைகள் மிகப்பெரிய அளவில் விலகும். இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கியம் சீராகுவதோடு புத்துணர்ச்சியுடன் பல பணிகளை கடகராசிக்காரர்கள் செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது புதிய தொழில் துவங்குதல், தொழிலை மேம்படுத்துதல் போன்ற காரியங்களை அமோகமான நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க சனி பகவான். இந்த தருணத்தில் கணிசமான லாபம் கிடைக்கக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தை வலுவாக பார்க்கும் சனி நினைப்பதை விட பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஒரே இரவில் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த தருணம் என்பது மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது லாபத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் அதிகரிக்கும். கடகராசிக்காரர்களுக்கு வருமான உயர்வை சந்திக்கும் சிறப்பான வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் மிக வலுவாக பாக்கியத்தில் நுழைந்திருப்பதால் பெண்மணிகளுக்கு, கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு நீண்ட நாள் பிரச்சனை தீர்வுக்குள்ளாகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கனவுகள் கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல இனிமையான சுப நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். ஆன்மீக பயணம் அதிகரிக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கடகராசிக்காரர்கள் சனி பெயர்ச்சி முடிந்தவுடன் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் அமோகமான நன்மை உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.